विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विस्रारण बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்தபாயை. இன்றைய தினம் அன்னபூர்ணா ஸ்துதியினுடைய ஸ்லோகன் நம்பர் 9 மற்றும் 10. இந்த 2 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். சென்ற வகுப்புல 2 ஸ்லோகங்களை பார்த்து முடிஞ்சிருந்தோம். ஸ்லோகம் நம்பர் 7 மற்றும் 8. அந்த 7வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவாக இருந்ததுனாக்கா, இந்த பூமி அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக காரணமாக இருந்து மக்களை காப்பவள் யாரு? அந்த அன்னபூர்ணேஸ்வரி, உர்வி சர்வஜனேஸ்வரி அப்படிங்கிற விஷயத்தை சொல்றான். மேலும் ஜெயகரி மாதா கிருபாசாகரி, எல்லா விதமான வெற்றிகளையும் தருபவள். மேலும் கருணை கடலாகிய அன்னையும் அவள்தான். நாரீநீல சமான குந்தலகரி, கருமையான குந்தலம்னு சொல்லக்கூடிய அந்த குந்தலத்தை தரித்தவள். நித்தியம் அன்னம் அளிப்பவள், அப்பேற்பட்ட வல்லமை பெற்றவள் அவள். அது மாத்திரமில்ல, சாக்ஷான் மோக்ஷகரி, அந்த மோட்சத்தையும் தருபவள், எப்பொழுதும் நன்மை பயப்பவள். அப்பேற்பட்டவள் அந்த காசின்னு சொல்லக்கூடிய இடத்தில் வீற்றிருக்கிறாள். அப்பேற்பட்ட அன்னை எனக்கு பிக்ஷை கொடுப்பாயாக அப்படிங்கிறதாக கேட்டார் அந்த 7வது ஸ்லோகம் மூலமா. அதை தொடர்ந்து 8வது ஸ்லோகத்துல தேவி சர்வ விசித்திர ரத்ன ருச்சிரா அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் மூலமா, அதாவது பலவிதமான ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேவி அவள். சற்று கடுமையாக இருந்தாலும் இனிய பால் சுரக்கும் அன்புக்கு தகுந்தவள். அது மாத்திரமல்ல, சௌபாகியங்களை தன்வசப்படுத்துபவள் மட்டுமல்ல, பக்தர்களுக்கு வேண்டியதை வாரி வழங்குபவள். அப்பேற்பட்ட பக்தாபீஷ்டகரி, சதா சுபகரி, பக்தர்களுக்கு வேண்டியதை வாரி வழங்கக்கூடியவள். அப்பேற்பட்ட அந்த காசிபுரத்து அரசி எப்படி இருந்துருக்கா? கிருபையை ஊன்றுகோலாக அமைத்து கொடுக்கக்கூடிய அன்னை மாதா அன்னபூர்ணாம்பிகை எனக்கு பிக்ஷை கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகத்துல நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகமான ஸ்லோகம் நம்பர் என்ன அப்படின்னாக்கா 9 மற்றும் 10. அது ஸ்லோகம் என்ன, அதை எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறத குழந்தைகள் சொல்லுவா, மற்றவாள்லாம் மியூட்ல இருந்துட்டே சொல்லலாம். 9வது ஸ்லோகம். சந்திரார்கானல கோட்டி கோட்டி சத்ருஷி சந்திராம்ச பிம்பாதரி சந்திரார்காக்னி சமான குண்டலதரி சந்திரார்க வர்ணேஸ்வரி மாலா புஸ்தக பாஷ பாங்குஷதரி காஷிபுராதீஸ்வரி भिक्षान्देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी चन्द्रार्कानल
सदृशी चंद्रांशु बिंबाधरी चंद्रार्काग्नि समान कुंडलधरी चंद्रार्कवर्णेश्वरी माला पुस्तक आशशांकुशधरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलंबनकरी मातान्नपूर्णेश्वरी चंद्रार्कानल कोटि कोटि सदृशी चंद्रांशु बिंबाधरी चंद्रार्काग्नि समान कुंडलधरी चंद्रार्कवर्णेश्वरी माला पुस्तक आशशांकुशधरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलंबनकरी मातान्नपूर्णेश्वरी छत्रत्राणकरी महाभयकरी माता कृपासागरी सर्वानंदकरी सदा शिवकरी विश्वेश्वरी श्रीधरी दक्षाक्रांतकरी निरामयकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलंबनकरी मातान्नपूर्णेश्वरी क्षत्रत्राणकरी महाभयहरी माता कृपासागरी सर्वानंदकरी सदा शिवकरी विश्वेश्वरी श्रीधरी दक्षाक्रांतकरी निरामयकरी
காஷீபுராதீஸ்வரி भिक्षान्देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी तत्रत्राणकरी महाभयहरी माता कृपासागरी सर्वानंदकरी सदा शिवकरी विश्वेश्वरी श्रीधरी दक्षाक्रांतकरी निरामयकरी काशीपुराधीश्वरी भिक्षान्देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी ஒன்பதாவது ஸ்லோகம். இந்த சந்திரார்கானல கோட்டி கோட்டி சதிருஷி சந்திராம்சு பிம்பாதரி சந்திரார்காக்னி சமான குண்டலதரி சந்திரார்க்க வர்ணேஸ்வரி மாலா புஸ்தக பாஷ சாங்குஷதரி காஷீபுராதீஸ்வரி பிக்ஷாந்தேஹி கிருபாவலம்பனகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி. அம்மா மாதா அன்னபூர்ணேஸ்வரி எப்படிப்பட்டவள்? தயையுடன் கூடியவள். அப்பேற்பட்ட அன்னபூர்ணையே, மேலும் காஷிபுரத்தின் அரசியுமான எந்தன்னை, அதாவது எனக்காக பிக்ஷை அளிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். அதற்கு முன்னாடி என்ன சொல்ற பாருங்க, சந்திரார்கானல கோட்டி கோட்டி சதுருஷி. அதாவது இப்போ சந்திரன், சூரியன், அக்னி இவர்களாம் கோடிக்கணக்கில் இருந்தால் அவர்களுக்கு இந்த அம்பாளுடன் ஒப்பிடும் போது நிகராவார்களான நிகராக மாட்டார்கள். இப்படி அம்பாளுக்கு ஒப்பிடுறா பாருங்கோ. ஒரு சூரியன் போராது, ஒரு சந்திரன் போராது இல்லையா? சந்திரன், சூரியன், அக்னி இவர்கள் கோடிக்கணக்கில் இருந்தால், ஒரு சூரியனை பார்க்கிறோம், ஒரு சந்திரனை பார்க்கிறோம், ஒரு அக்னியை பார்க்கிறோம். அதனுடைய பிரகாசமானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அம்பாளுடைய அந்த அம்பால எவ்வளவு சூரியன், எவ்வளவு சந்திரன், எவ்வளவு அக்னிக்கு நிகரா இருப்பவள் அப்படிங்கிற மாதிரி ஒப்பிடுறான்னாக்கா, கோடிக்கணக்கில் இருந்தால், கோடிக்கணக்கான சந்திரன், கோடிக்கணக்கான சூரியன், கோடிக்கணக்கான அக்னி, அதனுடன் அதற்கு நிகர் அப்படி இருக்கக்கூடிய அம்பாள் இல்லை, அப்படி இருப்பவளுமான அந்த அம்பாள் அப்படி ஒப்பிடுறான். அப்பேற்பட்ட சதுருஷி, அதற்கு நிகரானவள். 1-2 சூரியன் அல்ல, கோடி சூரியன், கோடி சந்திரன், கோடி அக்னி, அதனுடைய பிரகாசத்திற்கும் தேஜஸுக்கும் நிகரானவள் அப்பேற்பட்ட அம்பாள். மேலும் பாருங்க, சந்திராம்ச பிம்பாதரி சொல்லிட்டு சந்திரார்காக்னி சமான குண்டலதரி. அதாவது சந்திர கிரகணம் இருக்கும், அது எப்படி இருக்கும்னாக்கா சிகப்பா காணப்படும். சந்திர கிரகணம் பார்க்கும் பொழுது தெரியும், சிகப்பான ஒரு நிறமானது காணப்படும். அது எப்படி இருக்குனாக்கா கோவை பழம் அப்படிங்கிற ஒரு பழம் இருக்கு. அந்த கோவை பழமும் சந்திர கிரகணமும் ஒன்று சேர்ந்தார் போன்ற உதட்டை உடையவள். அம்பாளுடைய
அந்த அதரம்னு சொல்லுவா. அதரம்னா உதடு. அது எப்படி இருக்குனாக்கா, அந்த சந்திர கிரகணத்தின் போது ஒரு விதமான நிறம், செந்நிறம் என்று சொல்லுவா, அது ஏற்படுமா. அதே மாதிரி கோவை பழம், இந்த ரெண்டோட கலர் எப்படி இருக்கும்னாக்கா சிகப்பாக காணப்படும். அப்படி அந்த கலருடன் கூடிய, வர்ணத்துடன் கூடிய உதட்டை உடையவள். அது மாத்திரமில்ல, சந்திரன், சூரியன், இப்படிப்பட்ட அக்னி இல்லையா, இதை குண்டலமாக அணிந்தவள் அம்பாள். குண்டலமாக அணிஞ்சின்றிருக்காளா, இதெல்லாம் அது ஒரு ஒரு ஆபரண விசேஷம். குண்டலம் அப்படிங்கிறது ஒரு ஒரு வகையான ஆபரணம். அத சாதாரணமான நமக்கு சந்திரன்லாம் எப்படி இருக்கு, சூரியன் எப்படி இருக்கு, அக்னிலாம் எப்படி பிரம்மாண்டமா தெரியறது இல்லையா. ஆனா அவைகளை தனக்கு ஆபரணமாக கொண்டவளும். அது மாத்திரமில்ல, பாருங்க, சந்திர சூரிய நிறம், சந்திரனுக்கு என்ன நிறம் இருக்குமோ, சூரியனுக்கு என்ன நிறம் இருக்குமோ, அப்பேற்பட்ட நிறங்களை கொண்டவள் யாரு, அம்பாள். அம்பாளுடைய அந்த ரூபத்தை வர்ணிக்கிறார் சுவாமி. அது மாத்திரமில்ல, அவருடைய கைகள்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். மாலால கார்லாண்டு, ஒரு மாலையை வச்சுருக்கா. புஸ்தகம், ஒரு புத்தகம் இருக்கு கையில. பாசம் ஒரு கயிறு. அங்குஷம் இல்லையா, அந்த யானையெல்லாம் கட்டுப்படுத்திருக்கு வச்சுருப்பா இல்லையா, அதுக்கு பேர் அங்குஷம்னு பேர். இவற்றை கைகளில் கொண்டவள். மாலா புஸ்தக பாச சாங்குஷதரி, தரித்தவள். தனது 4 கரங்களில் ஒரு கையில் மாலையும், ஒரு கையில் புஸ்தகமும், ஒரு கையில் பாசமும், ஒரு கையில் அங்குஷத்தையும் தரித்தவள். அப்பேற்பட்ட அம்பாள் எப்படி இருக்கா, கோடி சூரியன், கோடி சந்திரன், கோடி அக்னிக்கு சமமான தோற்றம். அது மாத்திரமில்ல, சந்திராம்சு பிம்பாதரி, அந்த சந்திர கிரகணமும் கோவை பழமும் எந்த நிறத்தில், சிவந்த நிறத்தில் காணப்படுமோ அதை போன்ற உதடுகளை உடையவள். அது மாத்திரமல்ல, சந்திரனையும் சூரியனையும் அக்னியும் தன்னுடைய ஆபரணமாக கொண்டவள் இல்லையா. சந்திராக்னி சமான குண்டலதரி, சந்திரார்க்க வர்ணேஸ்வரி. சந்திரன் அர்க்கான சூரியன், சந்திரனையும் சூரியனுடைய வர்ணத்தை கொண்டவள். அந்த தேஜஸ் அப்படி இருக்கு, பிரகாசத்துடன் ஜொலிக்கிற அம்பாள். அவளது கையில மாலா புஸ்தக பாசாங்குஷதரி, மாலை, புஸ்தகம், பாசம், அங்குஷம் சொல்லக்கூடிய இவற்றை கையில் கொண்டவளுமான அந்த காசிபுராதீஸ்வரி, அந்த காசிபுரத்தின் அரசியுமாக இருக்கக்கூடிய அவள். பிக்ஷாந்தேகி, எந்தன்னை எனக்காக பிக்ஷை அளிக்கட்டும். எப்பேற்பட்டவள், கிருபாவலம்ப நகரி, அந்த கருணையே கடலாக கொண்டவள். அப்பேற்பட்ட மாதா அன்னபூர்ணேஸ்வரி, எனக்கு பிக்ஷாந்தேகி, பிக்ஷை தருவாயாக, அந்த பிக்ஷை அளிக்கட்டும் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம் மூலமா சொல்றார். இது 9வது ஸ்லோகம். சந்திரார்கானல கோட்டி கோட்டி சதுருஷி சந்திராம்ச பிம்பாதரி, சந்திரார்காக்னி சமான குண்டலதரி, சந்திரார்க்க வர்ணேஸ்வரி, மாலா புஸ்தக பாசாங்குஷதரி, காசிபுராதீஸ்வரி, பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி, மாதான்ன பூர்ணேஸ்வரி அப்படிங்கிறது 9வது ஸ்லோகம். இதை தொடர்ந்து நான் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 10. என்ன ஸ்லோகம்? க்ஷத்ரத்ராணகரி மகாபயஹரி மாதா கிருபா சாகரி, சர்வானந்தகரி சதா சிவகரி விஸ்வேஸ்வரி ஸ்ரீதரி, தக்ஷாக்ரந்தகரி நிராமயகரி காசிபுராதீஸ்வரி, பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி, மாதான்ன பூர்ணேஸ்வரி அப்படிங்கிறது 10வது ஸ்லோகம். பாருங்கோ, க்ஷத்ரத்ராணகரி என்ன அர்த்தம்னாக்கா, க்ஷத்ரியர்களா இருக்கா இல்லையா, மொத்தம் வர்ணாசிரம தர்மங்கள் 4 சொல்றார். பிராமண, வைஷ்ய, க்ஷத்ரிய, சூத்ரன்ற மாதிரி 4 வர்ணாசிரமங்களை சொல்றார். அதுல இந்த க்ஷத்ரியருக்கு பாதுகாப்பு அளிப்பவள். ஏன்னா அவ எப்பவுமே இந்த போர் புரிதல் அப்படிங்கிறதுல இருந்துட்டு இருப்பான். அப்பேற்பட்ட அந்த க்ஷத்ரியருக்கு பாதுகாப்பு அளித்தவள் யாரு அப்படின்னாக்கா அம்மா, மாதா அன்னபூர்ணேஸ்வரி. அது மாத்திரமில்ல, பெரும் பயத்தை போக்குபவள்.
மகாபயஹரி, பெரிய பெரிய பயங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஹரி, ஹரின போக்கக்கூடியவன் மகாபயஹரி. மேலும் மாதா கிருபாசாகரி, கருணை கடலானவள். அது மாத்திரமில்ல, சர்வானந்தகரி, நம் அனைவருக்கும் ஆனந்தம் அளிப்பவன். சர்வானந்தகரி, ஆனந்தகரி, நம் அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை அளிப்பவன். அது மாத்திரமல்ல, சதா சிவகரி, எப்பொழுதும் மங்களம். சிவம்னா மங்களம்னு அர்த்தம். எப்பொழுதும் மங்களத்தை அளிப்பவள். விஸ்வேஸ்வரி, இந்த விஸ்வத்துக்கே ஈஸ்வரியாக திகழக்கூடியவள். மேலும் ஸ்ரீதரி, அந்த விஸ்வேஸ்வரின்ற அர்த்தத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தம் சொல்ற. ஒண்ணு, இந்த விஸ்வத்தை காப்பாத்துபவள். இன்னொன்னு, நமக்கு ஏற்படக்கூடிய விக்னங்களை போக்கக்கூடியவள்ன்ற மாதிரி சொல்ற. அது மாத்திரமல்ல, ஸ்ரீதரி, செல்வத்தை அளிக்கக்கூடியவள். அனைத்து விதமான செல்வத்தை அளிக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட செல்வி அவள். செல்வத்தை தன்வசம் படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய செல்வி ஸ்ரீதரி. செல்வத்தை தன்வசப்படுத்தவள், தன்னிடத்தில் தரித்தவள். செல்வியும் அவளே. மேலும் பாருங்கோ, அவனுடைய அப்பா பேரு தக்ஷன்னு பேர். அவரை ஒரு வழி பண்ணிடுவா. சிவபெருமான யாகத்துக்கு அழைக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த தக்ஷனையே கதற விட்டவர் இல்லையா, அப்பேற்பட்டவர். தக்ஷாக்கிரந்தகரி, ஆக்கிரந்தனா கதற வைக்கிறது. யார கதற வைத்தவள்? தக்ஷனையே கதற வைத்தவள். அது மாத்திரமில்ல, நிராமயகரி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நோய்களை தீர்ப்பவள். நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும், நிராமயகரி, நமக்கு ஏற்படக்கூடிய சகல விதமான நோய்களையும் தீர்ப்பவள். அப்பேற்பட்டவள் காசிபுராதீஸ்வரி. அந்த காசின்னு சொல்லக்கூடிய நகரத்துல வீட்டிருக்கு. சமயம் மகாபரிவா கிட்ட யாரோ கேட்கிறா, மகாபரிவாளுக்கு காசியில இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அவரே சொல்லியிருக்க ஒரு விஷயம் இது. காசியில இருக்கணும்னு அவருக்கு ஆசையா. ஆனா அவர் இருக்கிறதோ காஞ்சிபுரம். மகாபரிவா காஞ்சிபுரத்துல காசியில இருக்கணும்னு ஆசைப்பட்டேர், ஆனா காசியில இருக்கலே அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ மகாபரிவா சொல்றாளாம், காசிக்கும் காஞ்சிக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நாமெல்லாம் இருக்கிறது பார்த்தா காஞ்சிபுரத்துக்கு அருகாமை க்ஷேத்திரத்துல இருந்துட்டு இருக்கும். நாம இருக்கக்கூடிய இந்த பிரதேசமானது காஞ்சிபுரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் நாம இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா க்ஷேத்திர விசேஷம் ரொம்ப முக்கியம். இந்த காசி காஞ்சி அப்படின்றதுலாம் சப்த மோட்சபுரியில வரக்கூடிய தேசங்கள். பாருங்க, காசிக்கும் காஞ்சிக்கும் என்ன வித்தியாசம் பெரியவா சொல்லுவா, ஒரு இன்ச்சு கூட. காசியை விட காஞ்சிக்கு ஒரு இன்ச்சு பாருங்க. காசி காஞ்சி இன்ச்சு தான் அதிகப்படியா இருக்கும், ஒரு இன்ச்சு அதிகம். ஸோ ஒரு இன்ச்சு அதிகமா இருக்கு இங்க காஞ்சிபுரத்துல. அதனால அதை விட இந்த க்ஷேத்திரத்துக்கு விசேஷம் ஜாஸ்தி. மேலும் பாருங்க, காசிக்கு போனாக்கா அன்னபூர்ணாக்கு எதிர்த்தா மாதிரி காமாட்சி அம்மாவை பார்க்கலாம். காமாட்சி அம்மன் வீட்டு இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு போனாக்கா காமாட்சி அம்பாளுக்கு எதிர்த்தா மாதிரி அன்னபூர்ணியை பார்க்கும். ரெண்டு பேரையும் சேவிச்சுக்கலாம். காசிக்கு போனா அன்னபூர்ணியும் சேவிக்கலாம், காமாட்சியும் சேவிக்கலாம். காஞ்சிபுரம் போனாக்கா காமாட்சியும் சேவிக்கலாம், அன்னபூர்ணேஸ்வரையும் சேவிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு ஒத்துமையான தேசங்கள் இதெல்லாம். அது மாத்திரமில்லை, இந்த காஞ்சிபுரத்துல மேலும் பாருங்க, சிவனை வழிபடணும் அப்படின்னாக்கா அதுக்கும் அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகாம்பரநாதர் கோவில் இருக்கு. விஷ்ணுவை சேவிக்கணும் அப்படின்னாலும் அங்க வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒண்ணு சைவம், ஒண்ணு வைணவம். அதே மாதிரி காமாட்சி அம்பாள் இருக்கக்கூடிய அந்த கோவிலானது சாக்தம். அந்த கோவிலுக்கு பின்னாடி பாருங்க, கோவிலுக்கு அந்த காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளேயே ஷோடச கணபதி விக்கிரகங்கள் இருக்கு. 16 இடத்துல கணபதியானவர் வீட்டில் இருக்கார். ஷோடச கணபதி, அது காணபத்தியம். அந்த காமாட்சி அம்மான் கோவிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா குமரக்கோட்டம் இருக்கு. குமரக்கடவுள் கௌமாரம்னு சொல்லக்கூடிய அந்த வழிபடக்கூடிய குமரக்கடவுள் அங்க இருக்கார். எத்தனாச்சு பாருங்க, சைவம், வைணவம், சாக்தம், காணபத்தியம்,
கௌமாரம், இன்னொன்னு இருக்கு என்னன்னாக்கா சௌரம். சூரியனை வழிபடக்கூடியவர்களுக்கு சௌரம்னு பேர். அதற்கு என்ன சொல்றாரு பாருங்க மகாபரிவா, அந்த அதாவது சூரிய சதகம் மயூர கவி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணிருக்காருனாக்கா சூரிய சதகம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கார். எப்போ ஒரு சமயம் யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட வந்து மகாபரிவாட்ட கேட்டிருக்கா, எனக்கு கண்ணு மங்களா இருக்கு, சரியா தெரியல, வர வர அதனுடைய பார்வை குறைஞ்சுட்டே வருதுன்னு சொல்லும் பொழுது அப்ப மகாபரிவா சொல்லியிருக்கா அவரிடத்துல, நீ நேர கச்சபேசர் கோயிலுக்கு போ, அங்க கல்வெட்டுல சூரிய சதகம் மயூர கவி எழுதின சூரிய சதகம் இருக்கு, அதை போய் படி, உன்னுடைய பார்வை குணமாகும் சொல்லியிருக்கா. அவரும் போய் என்ன பண்ணிருக்காரு, அந்த கோவில்ல அந்த கல்வெட்டுல இருக்கக்கூடிய அந்த மயூர சதகம் சொல்லக்கூடிய அந்த சூரிய சதகத்தை, மயூர கவியால் எழுதப்பட்ட சூரிய சதகத்தை பிரிண்ட் போட்டுன்னு போய் உட்கார்ந்து சொல்லியிருக்கார். சொல்ல சொல்ல அவருடைய பார்வை வந்து ரொம்ப நன்னாவே கிடைச்சிருக்கு, சரியாயிட்டே வந்திருக்கு நான் டே பை டே. அப்புறம் மகாபலிடம் வந்து சொல்றாராம், பெரியவா நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணேன், எனக்கு வந்து பார்வை ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்ன உடனே என்ன பண்ணட்டும் நானும் கேட்கும்பொழுது, அந்த சூரிய சதகத்தை நிறைய பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் கொடு, எப்படி உனக்கு இந்த கண் பார்வை திரும்ப வந்ததோ குணம், அதாவது தெளிவாச்சோ அந்த மாதிரி மற்றவாளுக்கும் அந்த பலனானது கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் அந்த சூரிய சதகம் சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை நிறைய பேருக்கு பிரிண்ட் போட்டு கொடுத்தார். அப்பேற்பட்ட விசேஷமான ஸ்தலம் எங்க இருக்குனாக்கா அந்த சௌரம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை வழிபடக்கூடிய சூரிய சதகம் அந்த கச்சபேசர் கோவில் இருக்கு. இப்படி பாருங்க, அந்த காஞ்சிபுரத்துல 6 விதமான மார்க்கத்துக்கும் வழி இருக்கு அப்படிங்கறத மகாபரிவா ஒரு தடவை சொன்னதா அந்த புக்ல கொடுத்துருக்கா. தெய்வத்தின் குரல் ஒரு தெய்வ வாக்குன்னு ஒரு புக் இருக்கு இல்லையா, அதுல இருக்கு. இந்த மாதிரி இது எதுக்காகனாக்கா காசி காஞ்சி அப்படிங்கிறதுக்கு பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை, பேதம் இல்லை. காசியும் ஒரு புனிதமான க்ஷேத்திரம் தான், மோட்சத்தை தரக்கூடிய இடம் தான். காஞ்சிபுரம் ஒரு மோட்சம் தரக்கூடிய இடம். அப்பேற்பட்ட நாம அந்த காஞ்சிபுரத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் இருந்துட்டு அப்பேற்பட்ட அன்னபூர்ணாவுடைய ஸ்துதியை நாம வாசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய நமக்கு ஒரு பாக்கியம் தான். ஸோ இப்படியாக இந்த 10வது ஸ்லோகம் என்ன, க்ஷத்ரத்ராணகரி மகாபயஹரி மாதா கிருபா சாகரி சர்வானந்தகரி சதா சிவகரி விஸ்வேஸ்வரி ஸ்ரீதரி தக்ஷாக்ரந்தகரி நிராமயகரி காஷீபுராதீஸ்வரி பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி அப்படிங்கிறது இந்த 10வது ஸ்லோகம். இப்படியாக இன்றைய தினம் நாம 2 ஸ்லோகங்களை பார்த்து தெரிஞ்சிட்டோம் இல்லையா. ஸ்லோகம் நம்பர் 9 என்ன அப்படின்னாக்கா, சந்திரார்கானல கோட்டி கோட்டி சதுருஷி சந்திராம்சு பிம்பாதரி சந்திரார்காக்னி சமான குண்டலதரி சந்திரார்க்க வர்ணேஸ்வரி மாலா புஸ்தக பாசசாங்குஷதரி காஷீபுராதீஸ்வரி பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி அப்படிங்கிறது 9வது ஸ்லோகம். 10வது ஸ்லோகம் என்ன, க்ஷத்ரத்ராணகரி மகா பயஹரி மாதா கிருபாசாகரி சர்வானந்தகரி சதா சிவகரி விஸ்வேஸ்வரி ஸ்ரீதரி தக்ஷாக்ரந்தகரி நிராமயகரி காஷீபுராதீஸ்வரி பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி அப்படிங்கிறது 10வது ஸ்லோகம். இந்த அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்துல மொத்தம் 12 ஸ்லோகங்கள் இருக்கு. நம்ம 10 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். சனிக்கிழமை அன்னைக்கு மீதமுள்ள அந்த 2 ஸ்லோகம் 11 மற்றும் 12வது ஸ்லோகத்தை நம்ம முடிச்சிட்டோம்னாக்கா ஸ்ரீ அன்னபூர்ணா ஸ்துதின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தோத்திரமானது பூர்த்தி அடையிறது. ஸோ இதோட இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. சனிக்கிழமை அன்னைக்கு நாம அடுத்த 2 ஸ்லோகங்களோட பார்க்கலாம். தாசன், தன்யவாதா.